உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். போட்டிக்களமாக மாறிய விருது வழங்கும் மேடை, இது குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நியூஸ் 18 நடத்திய மகுடம் விருது வழங்கும் விழால சீமானும் ஜெயக்குமாரும் பாட்டு மூலம் அரசியல் பேசியிருந்தது பார்க்குற அனைவருக்குமே ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே சீமான் ஒரு மேடையில ஏறாரு அப்படின்னா அந்த மேடைக்கு தகுந்த மாதிரி எல்லா பேச்சுக்களையும் பாடல் மூலம் வெளிப்படுத்துவதும், அதற்கு பிறகு யாருக்கு விருது வழங்குறாரோ அவர்கள் குறித்த முக்கியமான பல விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசுறதுனாலேயே சீமான் ஒரு விருது வழங்கும் விழாக்கு வராரு அப்படின்னா சுவாரஸ்யம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அனைவருமே பொறாமைப்படக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே பார்க்குறவங்களுக்கு சுவாரஸ்யத்தோட சொல்றது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு வேலையாகவே தான் இருந்துட்டு இருக்கு. ஆரம்ப காலத்தில் அறிஞர் அண்ணா, அதற்கு பிறகு எம்ஜிஆர், கருணாநிதி, இவர்களுக்கு பிறகு மக்கள் விரும்பக்கூடிய பேச்சாளர்களாக ஒரு அரசியல்வாதி இல்லவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இவங்க எல்லோரையுமே சேர்த்து வச்ச மாதிரி சீமான் இருக்காரு அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்கு. இதற்கு முதல் முக்கிய காரணமே அரசியலை சுவாரஸ்யமாக பேசுறதும், அந்த மேடையிலேயே அவ்வப்போது பாடல் மூலம் அரசியல் பேசுறதுனாலேயே மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சீமானுடைய பேச்சை கேட்கறதுல மிகுந்த ஆர்வம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வகையில் இந்த விருது வழங்கும் விழால பாடல் ஆசிரியரான யுகபாரதிக்கு சீமான் விருது வழங்கியிருந்தாரு. இதில் யுகபாரதி பாடல்களில் நிறைய கம்யூனிசம் இருக்குது அப்படின்றதுலையும், அந்த கம்யூனிசமில் முக்கியமான சில வரிகளையும் பாடினது மூலம் ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா இந்த பாடலெல்லாம் எப்பயோ பாடிட்டாங்க அப்படின்னு அவர் சீமானுக்கு எதிரான ஒரு பாடலை பாடியிருந்ததும், அதற்கு மீண்டும் சீமான் பார்த்தீங்கன்னா இது சரியான போட்டியாக இருக்குது அப்படின்னு பல பாடல்களை அடுத்தடுத்து பாடி அந்த மேடையில் இருந்தவங்களை மட்டும் இல்லாமல் கீழே இருந்த மக்களையும், ஏன் அந்த பாடலாசிரியர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் மூட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு பிறகு யுகபாரதி பார்த்தீங்கன்னா அண்ணன் இந்த அளவுக்கு கூர்ந்து கவனிப்பார் அப்படின்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல அப்படின்னும், என்னுடைய பாடல்களை புதைந்திருக்கக்கூடிய அரசியலை இவ்வளவு தெளிவாக என்னால் கூட எடுத்துரைக்க முடியாது அப்படின்னு சீமானை குறித்து பார்த்தீங்கன்னா யுகபாரதியும் பெருமையாக பேசியிருந்தாரு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், தமிழ்நாட்டிலேயே சீமானை தவிர வேறு யார் அரசியலை இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.